அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/11/2024 கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள். அது மட்டும் கிடையாதுங்க, இன்றைக்கி கிருத்திகையும் இருக்குது. அது கூடவே சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரொம்பவும் சிறப்பான பலனை தரக்கூடியது. இந்த நாளை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தவற விட்டுடாதீங்க. இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் 3 முறை சொல்லி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். விடியும் பொழுது அதிர்ஷ்டலட்சுமி உங்கள் கதவை தட்டும். கோடி பணம் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் இது அனைத்தும் சாத்தியமாகுங்க. அந்த அளவுக்கு அற்புத பலனை தரக்கூடிய ஒரு நாளுன்னு கூட இன்றைக்கு சொல்லலாம். ரொம்பவும் அற்புதமான நாள். இந்த நாளை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வ வளமும் பெருகணும், பணவரவு ஏற்படணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கணும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வேண்டும், 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும், அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கணும்னா இன்று இரவு மறக்காமல் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். நிச்சயமாக, அதாவது அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புத பலனை இது உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது ஏற்கனவே சொன்னது போல் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் கிருத்திகையும் இருக்குது. அது கூடவே இன்றைக்கி சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது சனிக்கிழமை என்றாலே பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள். அது கூடவே விஷ்ணுபதி புண்ணிய காலமும் வந்திருக்கு. விஷ்ணுபதி அப்படின்னா பதி அப்படிங்கிறது மனைவியை குறிக்கக்கூடியது. விஷ்ணுபதி அப்படின்றது விஷ்ணுவின் மனைவியை குறிக்கக்கூடியது. விஷ்ணு பகவானுடைய மனைவி யார்? சாஷாத் மகாலட்சுமி தாயார். அதனால தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த காலம் முழுவதும் மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணுவையும் நம்ம வழிபடும்போதும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு காலம். முதல்ல இன்றைக்கு ஆரம்பிக்கிறதுனால, அதாவது இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலன் கிடைக்கிறதுக்கும் கேட்ட வரம் கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் எதுவுமே கிடையாதுங்க. 3 முறை மட்டும் சொன்னால் போதுங்க. இன்று இரவு நீங்கள் தூங்கும்போது சொல்லுங்கள், விடியும் பொழுதும் பாருங்கள். நிச்சயமாக அதிர்ஷ்டலட்சுமி மட்டும் கிடையாதுங்க, அஷ்டலட்சுமி உங்கள் கதவை தட்டுவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான வார்த்தை. இன்று இரவு தூங்க போகிறீங்க பாருங்கள், எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க, நீங்கள் தூங்க போகிறீங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயுமே பட்டை இருக்கும். அதாவது பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பட்டை இருக்கும். அந்த பட்டையை சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அதை கொஞ்சமாக நுணுக்கி பவுட்ரு போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் யார் தலைவி, அதாவது அம்மா செய்யலாம், மனைவி செய்யலாம், கணவர் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் போய் நின்றுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய கையில் பட்டைத்தூள் வச்சுருக்கீங்க பாருங்கள், உங்களுடைய இடது கையில் பட்டைத்தூளை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இருந்தால் கூட போதும், ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் இருந்தாலே போதும். அந்த பட்டைத்தூளை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. இடது கையில் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை 3 முறை மட்டும் சொன்னால் போதுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளம் பெருகணும், மகிழ்ச்சி ஏற்படணும், மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் எனக்கு கிடைக்கணும், சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்ததுன்னா அந்த வேண்டுதல் கூட நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். ஆதிலட்சுமி அருகில் வருக, ஜோதி சந்தான லட்சுமி வருக, கஜலட்சுமி கனிந்து வருக, விஜயலட்சுமி விரைந்து வருக, தனலட்சுமி தானும் வருக, தானியலட்சுமி தாயே வருக, மகாலட்சுமியே மகிழ்வுடன் வருக, புகழ் தரும் வீரலட்சுமியே வருக, கஷ்டம் விலகி தனதானியம் கொழிக்க அஷ்டலட்சுமியை என் இல்லத்தில் அடியெடுத்து வைக்க அப்படின்னு இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை 3 முறை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்கள் கையில் நீங்கள் பட்டை வச்சுருக்கீங்க, இடது கையில் வச்சுருக்கீங்க, வலது கையால் அந்த பட்டையை தொட்டு உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அது அனைத்துமே கேளுங்க. என் இல்லத்தில் செல்வம் வளம் பெருக வேண்டும், பணவரவு அதிகரிக்க வேண்டும், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேண்டும், பதவி உயர்வு வேண்டும், தனதானியம் செழிக்க வேண்டும். இதெல்லாம் அந்த மந்திரத்திலே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அந்த பட்டையை உங்கள் 2 கையிலையுமே பட்டைத்தூளை 2 கையிலையும் வச்சுட்டு உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் நின்றுட்டு உங்களுடைய வீட்டுக்குள்ளே அந்த பட்டைத்தூளை நீங்கள் ஊதி விட போகிறீங்க. ஊதியும் விடலாம்,
தூவியும் விடலாம். ஆனால் மந்திரத்தை உங்கள் வாயால் சொல்லியிருக்கீங்க, என்னென்ன வேண்டுமோ கேட்டிருக்கீங்க. அதனால் உங்களுடைய 2 கைகளையுமே அந்த பட்டைத்தூளை வச்சுட்டு ஊதி விட்டுடுங்க. உங்களுடைய நிலவாசலுக்கு வெளியில் போய் நின்றுட்டு வீட்டுக்குள்ளே வந்து இந்த பட்டைத்தூள் பரவுறது மாதிரி ஊதி விட்டுடுங்க. ஊதி விட்டுட்டு நீங்கள் வந்து போய் படுத்து தூங்கிடலாம். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்றைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த மந்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது போல் இருக்கும், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். 3 முறை தான் படிக்க போகிறீங்க. கண்டிப்பாக படித்து பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். அதுவும் பர்டிகுலராக இன்று கிருத்திகையும் இருக்குது. அதே போல் விஷ்ணுபதி புண்ணிய காலம், மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள், நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மறக்காமல் நான் எப்படி சொல்லியிருக்கேனோ அது போல் சொல்லுங்கள். சப்போஸ் உங்ககிட்ட பட்டைத்தூள் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் சுத்தமான தண்ணீரை கையில் வச்சுட்டு அந்த தண்ணீரை பார்த்து இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் தெளிக்கலாம். இப்படியும் செய்யலாம். பட்டைத்தூள் இல்லாத பட்சத்தில் தண்ணீர் யூஸ் பண்ணிக்கோங்க. 2மே நல்ல பலனை கொடுக்கக்கூடியது தான். இன்று இரவு 12 மணிக்குள்ளே இதை செஞ்சுடுங்க. நான்வெஜ் சாப்பிட்டா இதை நீங்கள் சொல்ல வேண்டாம். மாதவிடாய் காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாரையாவது செய்ய சொல்லலாம். இல்லை உங்கள் குழந்தைகளையும், பெண் குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் அவங்கள விட்டுமே இதை நீங்கள் செய்ய சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் இல்லைங்க, வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறது. நீங்கள் கேட்ட வரத்தை கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் கொடுப்பாங்க. அதே போல் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன், 3 முறை மட்டும் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடலாம். போய் நீங்கள் தூங்கப்படலாம். அவ்வளோதான். இதை மறக்காமல் இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கப்படலாம். மறுநாள் காலையில் எப்பொழுதும் வீடு கூட்டுவீங்கள அது போல் நீங்கள் கூட்டிக்கலாம். வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்று இரவு இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் அற்புத பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.